அந்த உபதேசத்துடைய மேன்மையானது கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பைபிளில் அநேக மேன்மையான உபதேசம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பூர்ணமான சுவிசேஷம், பூர்ணமான ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளே மற்றொரு செஞ்ச அக்கறம் பாவத்தை குற்றப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தோமா, அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறதுக்கே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு வருத்தமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்கள். என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு வெக்ஸாய சுச்சுவேஷனில் அவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல், அவங்கள உதாசீனப்படுத்தாமல் நம்மளால் இயன்ற உதவி நம்ம அவங்களுக்கு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏசப்பா ஏன் அந்த ஓமையை அந்த பரிசைன்னு சொல்கிறாருன்னா, எப்பா நீ நினச்சிக்கிற, நீ தான் நல்லா மொத்தம் நினச்சிக்கிற, ஆனால் நீ நினச்சிக்கிற பாரு, அவன் ஆவாதவன் கெட்டவன் அந்நிய புறஜாதி நினச்சிக்கிற அவன் தான்ப்பா இறக்குமல்லவனாக இருக்கிறான். நீ அது போல் அந்த நல்லா சமாளின்னு போல் நீ என்ன பண்ண இறக்குமல்லவனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த கதையை சொல்லி அந்த கதையில் அந்த பரிசேயனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீ தாட்ஸ் என்னன்னா, இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்க பெறுவார்கள். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்மளால் அட்லீஸ்ட் நம்மளுக்கு காசு பண்ண உதவி செய்யலாம் கூட ஆறுதலான பேச்சு, ஆறுதலான நம்ம வார்த்தைகள் சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தணும். எத்தனையோ பேர் பார்த்தோன்னா கடன் பிரச்சனையில், வியாதியில், வீடு இல்லாமல், பிரிவினைகளில், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், இன்னும் அநேக இளம் விதவைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமற்றவர்கள், இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைகளோடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட். அதனால் நான் எல்லாருக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியுது. அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியில் நம்ம சுற்றி நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். நம்மளால் ஏன்ற உதவி ஏதாச்சும் உதவி, அதை காசு பணம் கொடுத்தான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசாரிக்கலாம், ஒரு அன்பாக பேசலாம், ஒரு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியே, அது பணம் உதவியோ, பொருள் உதவியோ, இல்லை வார்த்தைகளோ, இல்லை கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறக்கமுள்ளவர்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை விட்டுட்டு அந்த கதையில் ஏசப்பா ஏன் சொல்ல வர்றாருன்னா, சமாரியன் புறஜாத்தியாக இருந்தாலும் அவன் அன்புள்ளவனாக இறக்கமுள்ளவனாக இருந்தான். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம அன்புள்ளவர்களாக, அது நல்ல சமாரியன் போல அன்புள்ளவர்களாக இறக்கமுள்ளவர்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம் பெறுவார்கள். இது பெரிய ஒரு வேதனையான ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உலகத்தானே அவ்வளோ அன்புள்ளவனாக இருக்கும், இறக்கமுள்ளவனாக இருக்கும்போது ரசிக்கப்பட்ட பிள்ளை அவங்களோட நம்ம டபுள் மடங்கு இறக்கமுள்ளவர்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி கண்டிப்பாக நமக்கு பிரோஜனமாக நம்புகிறேன். இப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நம்மளால் முயன்ற உதவி நம்ம சேர்ந்து அவங்கள ஆதாயப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day. God bless you. Bye friends, bye.